வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது MS தோனி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட அவர் கடைசி 2 ஒரு நாள் போட்டிகளில் விளையாட மாட்டார் அப்படிங்கிற செய்தி அதிகாரப்பூர்வமாக நேற்றுலேருந்தே வெளிவந்த வண்ணம் இருந்தாலும், அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், KL ராகுல் இவங்க 2 பேருக்குமே வாய்ப்பு அளிக்கணும், அப்புறம் தோனிக்கும் ஓய்வு அளிக்கணும், இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் நேற்றுலேருந்தே செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது. ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி தோனி அவர்கள் அவர் எடுத்த மிகப்பெரிய திட்டத்தோட முடிவு தான் இந்த 2 ஆட்டத்தின் ஓய்வு அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு ஆஸ்திரேலியா கூட நம்ம இந்திய அணி 4வது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாட இருக்காங்க. இப்படி இருக்க முன்னதாகவே MS தோனி அவர் கடைசி 2 ஒரு நாள் போட்டிகளில் விளையாட மாட்டார் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகி இருந்தது. மேலும் இதை கேட்ட பலரும் KL ராகுலுக்கும் ரிஷப் பண்டுக்கும் வாய்ப்பு அளிக்கணும், அதே நேரத்தில் தோனிக்கும் ஓய்வு அளிக்கணும், அதனால தான் கடைசி 2 ஒரு நாள் போட்டிகள்லையும் தோனி விளையாடலை அப்படிங்கிற செய்தி நேற்றிலிருந்தே வந்த வண்ணம் இருந்தது. இப்படி இருக்க இதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒவ்வொரு ஆட்டங்களிலுமே தான் சிறந்த பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டு இருக்காரே தவிர, தான் ஒரு சிறந்த கேப்டன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுல விராட் கோலி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் தோல்வி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதே போல விராட் கோலி கேப்டனாக செயல்படுறப்போ அவருக்கு பக்கபலமாக இருந்து சரியான அறிவுரைகள் வழங்குறதுக்கு தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் நிச்சயமாக தேவைப்படுது. ஸோ அதனால உலகக்கோப்பை ஆட்டங்கள் எல்லாம் துவங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அணிக்கு இப்போ எஞ்சி இருக்கிறது வெறும் 2 ஆட்டங்கள் மட்டும்தான். அதனால இந்த ஆட்டங்களில் விராட் கோலி அவர் தனிச்சையாக முடிவெடுத்து தனிச்சையாக செயல்பட்டாதான் உலகக்கோப்பை போன்ற மிகப்பெரிய ஆட்டங்களில் விராட் கோலிக்கு தன்னம்பிக்கையும் சரியான முடிவு எடுக்கிற திறனும் வரும். அதுக்காக தான் கடைசி 2 ஒரு நாள் போட்டிகளிலிருந்து தோனி அவர்கள் விலகியிருக்காரு அப்படிங்கிற செய்தி இப்போ அதிகாரப்பூர்வமான வட்டாரத்திலிருந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், MS தோனி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முடிவு எடுத்தார்னா அதில் நிச்சயமாக பெரும் அர்த்தங்கள் புதஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அறிஞ்சதான். இப்படி இருக்க இந்த கடைசி 2 ஒரு நாள் போட்டிகளில் விராட் கோலி அவர் தனிச்சையாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 ஆட்டங்களிலுமே வெளியேறின தோனி அவரோட இந்த முடிவு சரிதானா? இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.